கலைஞர் கருணாநிதி அவர்களுக்காக நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடும் விழாவை தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுது. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உருவம் பொறிக்கப்பட்ட 100 ரூபாய் நாணயத்தை நேற்று மத்திய அரசு சார்பில் வெளியிட்டிருந்தாங்க. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தான் இதை வெளியிட்டிருந்தார். நிறைய அரசியல் பிரமுகர்கள் இந்த விழாவில் பங்கேற்றிருந்தாங்க. பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை கூட இந்த விழாவில் பங்கேற்றிருந்தார். சினிமா துறையிலிருந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த விழாவில் பங்கேற்பதற்காக அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சில காரணங்களுக்காக இந்த விழாவில் பங்கேற்கலை. தலைவர் படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கிறதுனால இந்த விழாவில் பங்கேற்கலை அப்படின்னும் ஒரு தகவல்கள் வெளியாகுது. அரசியல் வட்டாரங்களில் இந்த விழாவை ரஜினிகாந்த் வேண்டுமென்றே தான் புறக்கணிச்சிருக்கார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இந்த சம்பவத்திலிருந்து ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது. அதாவது தலைவருக்கு எது தோணுதோ அதை மட்டும்தான் அவர் செய்வார். அவருக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா போகிறாரு. அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த விழாவை புறக்கணிக்கிற தைரியமும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நிறையவே இருக்குது. இதை ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் சிலர் அவர் என்னமோ அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் பயந்து இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் அவங்க படத்தில் மட்டும்தான் நடிப்பார், மற்ற தயாரிப்பாளர்கள் படத்தில் நடித்தோன்னா அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிப்பார், அப்படி இப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. பட் தலைவரை பொறுத்தவரையும் எந்த அரசியல் கட்சியினரோட விழாவாக இருந்தாலும் அவருக்கு மனசுக்கு பட்டுச்சுன்னா போகிறாரு, இல்லையா அதை புறக்கணிச்சிடறாரு, அவ்வளோதான்.